அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல்ல 23வது அதிகாரம். 23வது அதிகாரம் ஈகை. சென்ற அதிகாரம் 22வது அதிகாரம் ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு என்றால் உதவி என்று பார்த்தோம். எல்லா விதமான உதவிகளையும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதற்கும் மேலே சாஸ்திரத்தில் சில குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட காலங்களில் இந்த உதவிகளை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இல்லாமல் அதையும் கடந்து அதற்கு மேலேயும் உலக நடை அறிந்து உலகத்தினுடைய சுற்றி இருக்க சமூகத்தினுடைய தேவையை அறிந்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்தல். இல்லை, எல்லா விதமான உதவிகளும் ஒப்புரவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உலக நடை அறிந்து உதவுதல் என்பது ஒப்புரவு அறிதலினுடைய பொருள். இந்த 23வது அதிகாரம் அதற்கு அடுத்த அதிகாரம் ஈகை என்பது. ஈகை என்பதும் கொடுத்தல் தானம் என்பது தான். ஆனால் இங்கே பிரதானமாக அன்னதானம்ங்கிறது சொல்லப்படுது. திருக்குறளில் பார்த்தாக்கா பல குறள்கள் அன்னதானத்தை தான் சொல்லுகின்றது. இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல். சாஸ்திரத்தில் நம்முடைய சாஸ்திரங்களில் தானம்ங்கிறது பிரதானமான ஒன்றாக இருக்குது. ஒரு கர்மாவினுடைய அங்கமாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தானம் கொடுத்தா தான் அந்த கர்மாவே பூர்த்தி ஆகும். வைதிகப்படி வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பூஜையை பண்ணாக்கா அதனுடைய இறுதியில் தானம்ங்கிறது இருக்கும். அப்படி பலருக்கு வேதம் படித்தவர்களுக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கொடுக்கறது, கோதானம் பசு கொடுக்கறது, நிலம் கொடுக்கறது பூதானம்னு, ஸ்வர்ணதானம் தங்கம் கொடுக்கறது, அந்த பூஜை பண்ணுறவர் அவருடைய சக்திக்கு ஏற்றாற் போல கொடுக்கறது. அதுவும் தேவை யார் யாருக்கு எந்த விதமான தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு தகுந்தாற் போல் கொடுக்கறது. ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த வைதிக கர்மாவே பூர்த்தியாகும். அதனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பலனானது ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால் தானம்ங்கிறது யஜ்ஞதான தமக்கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவ தது அப்படின்னு பகவத்கீதையில் வருது. யஜ்ஞம், தானம், தவம் இந்த மூன்றும் எந்த காலத்திலும் ஒருவன் விடக்கூடாது, அவசியம் செய்தே ஆக வேண்டும்னு சொல்லியிருக்கு. அப்படி வைதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய தானம் ஈகை. அதில் பிரதானமாக இருக்கிறது அன்னதானம். அன்னதானம் பரம்தானம்னா மேலான எல்லா தானத்தை விட அன்னதானம்ங்கிறது மேலானதாக இருக்கின்றது. நான் மற்ற பொருட்கள்லாம் கொடுக்கறது அவ்வளவு எளிதில் நிறைவு வராது. ஆனால் அன்னம் கொடுத்தாக்கா அந்த நேரத்துக்காவது ரொம்ப அளவுக்கு மேலே சாப்பிட முடியாதுல்ல. அதனால் திருப்தியாக வயிறார சாப்பிட்றதுங்கிறது ஒரு நிறைவுங்கிறது இந்த அன்னதானத்தை பெறுபவர்களுக்கு அந்த நேரத்துக்கு அது கண்டிப்பாக வரும். மற்ற பொருள் கொடுத்தா பணம் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சாப்பாடு அப்படி இல்லை. என்னதான் சுவையாக இருந்தாலும் அமிர்தமாக இருந்தாலும் ஒரு அளவோட போதும் தான் நிறுத்தி கொள்ளணும். அப்போ ஒரு நிறைவை தரக்கூடியது அன்னம். ஆனால் தானங்களில் அன்னதானம் சிறந்தது. அது மட்டுமல்ல, உயிர் வாழ்க்கைக்கு மிக அடிப்படையானது, இன்றியமையாதது. ஆகவே எந்த ஒரு உயிரினமும் உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் இறந்து போதல்ங்கிறது கூடாது. இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உணவு கொடுத்தாக வேண்டும். அதுவும் தன்னை தேடி வந்து கேட்காமலே கொடுக்கறது ஒன்று, தன்னை தேடி வந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல்
கொடுக்கணும். அதுதான் இந்த அதிகாரத்தில் வலியுறுத்துகின்றார். ஈகை தானம் என்பது வறியவர்களுக்கு கொடுத்தல், இல்லாதவர்களுக்கு கொடுத்தல். இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாமலும் பதில் எதிர்பாராமலும் கொடுத்தல். கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் திரும்ப கொடுப்பார்களா, எப்பொழுது கொடுப்பார்கள், எப்படி கொடுப்பார்கள், அவர்களால் கொடுக்க முடியுமா முடியாதா, எந்த கணக்கும் இல்லாமல் கொடுக்கிறது. கொடுப்பதற்காகவே கொடுத்தல், அவ்வளோதான். அது ஈகை. இது மறுமை பயன் உடையதாகலின் இம்மை பயனுடைய ஒப்புரவறிதலின் பின் வைக்கப்பட்டது. ஒப்புரவு அறிதல் சென்ற அதிகாரத்தை சொல்கிற பொழுது அதனுடைய பிரயோஜனம் புகழ்னு சொல்லப்பட்டது. இப்போ புகழ்ங்கிறது இந்த லோகத்தில் இங்கேயே நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒருவன் இருக்கின்ற பொழுதும் சமூக அந்தஸ்தோடு மற்றவர்களால் மதிக்கப்படும்படியாக வாழ்தல் புகழ். இறந்த பிறகும் என்றைக்கும் அவருடைய பெயர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறது, வரலாற்றில் பொறிக்கப்பட்டதாக இருத்தல் என்பது புகழ். கர்ணன் அப்படின்னு பார்க்குறோம். அவன் சேர்ந்து இருந்த கூட்டம் இடம் தவறானதாக இருந்தாலும் கர்ணனுடைய அந்த தானம் ஈகை கொடைங்கிறதுக்காக என்றைக்கும் அவருடைய பெயரானது நல்லவர்களுடைய பக்கம் இருக்கு. அவன் சேர்ந்த இடம் தப்பாக இருந்தாலும் அந்த ஈகைங்கிற ஒரு நல்ல குணம், அதனாலேயே கர்ணன் என்றைக்கும் நினைக்கப்படுபவனாக இருக்கின்றான், போற்றப்படுபவனாக புகழப்படுபவனாக இருக்கின்றான். பாண்டவர்களை அவர்களுடைய தர்மத்துக்காக வீரத்துக்காக நம்ம புகழ்கின்றோம். துரியோதனனை நினைத்தாலும் அது நிந்தனை பண்ணுவதற்காக அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெயர் இருக்குது. ஆனால் கர்ணன்கிற பொழுது கொடை கொடுத்தல் அப்படிங்கிற நல்ல தர்மத்துக்காக அவன் நினைக்கப்படுகின்றான். அதனால் அந்த புகழ்ங்கிறது ஒப்புரவினுடைய பிரயோஜனம். இங்கே ஈகை என்பது இந்த அதிகாரத்தில் முக்கியமாக சொல்லியிருக்கிறது, மரணத்திற்கு பிறகு புண்ணியமாக வரக்கூடியது. அதனால் அதிர்ஷ்ட பலன், சாஸ்திரம் சொல்லுகின்ற தானம் என்பதனுடைய பலன் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டமாக கிடைக்கும்னாக்கா அடுத்த பிறவியில் வரும், பிறகு வரும், புண்ணியமாகி நமக்கு வரும். ஆகவே இது மறுமை பயன் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. ஒப்புரவு அறிந்து செய்தலின் பயன் புகழ், அது இந்த பிறவியில் கிடைக்கிறது. ஈகையின் பயன் புண்ணியம், அது அடுத்தடுத்த பிறவிகளில் நமக்கு நம்முடைய மேன்மைக்காக வரக்கூடியது, கிடைக்கக்கூடியது. அடுத்த முதல் குறள். இந்த 10 குறள்களில் என்ன விஷயம் இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். ஈகையின் இலக்கணம் முதல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஈகையின் இலக்கணம் முதல் குறளில் இல்லாதவர்களுக்கு பயன் கருதாது ஈதல் ஈகை. ஈகைக்கு லட்சணம் சொல்கிறார். ஈகைனா என்ன, கொடுக்கறதுனா என்ன, தானம்னா என்னன்னா இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, அதுவும் பயன் கருதாமல் கொடுப்பது, எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது, அதுதான் ஈகை. 2வது குறளிலிருந்து 7வது குறள் வரைக்கும் இந்த ஈதலினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். அதனுடைய மேன்மை, உயர்வை, சிறப்பை சொல்லுகின்றார். 2வது குறளில் குழல் தீது ஈதலே நன்று, எவ்வளவு உயர்வானதாக பெரியோர்களால் மற்றவர்களால் சொல்லப்பட்டு இருந்தாலும், இதை வாங்கினா உனக்கு இந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் வாங்கிறது கூடாது. ஏற்பது இகழ்ச்சி. நம்ம ஆத்திச்சொல்லியில் பார்க்குறோம், ஏற்பது இகழ்ச்சி தான். இல்லறத்தில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவன் கொடுக்கத்தான் செய்யணும், வாங்கிறதுங்கிறது கூடாது. சன்னியாசிக்கு வாங்கிறதுங்கிறது ஒரு தர்மமாக இருக்குது. அதுவும் என்ன வாங்கிறதுனா ஒரு பிக்ஷை வாங்கிறதுங்கிறது சன்னியாசிக்கு தர்மமாக இருக்குது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே வாங்கக்கூடாது. கொடுக்கறதுங்கிறதா அவர்களுக்கு தர்மம். வாங்கிறது, அப்படி வாங்கிறதுனால எனக்கு மேன்மை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும்னாலும் அதை வாங்கிறது தீது. கொடுக்கறது தான் நன்று. கொடுக்கறதுனால மோட்சம் கிடைக்காம போகும்னாலும் கொடுக்கறது தான் நன்றுன்னு புகழ்ந்து சொல்லுகின்றார். அதனுடைய சிறப்பை சொல்லுகின்றார். அடுத்த 3வது குறளில் இளன் என்று சொல்லாமை குலனுடையான் பண்புனா, நல்ல குடும்பத்தில், நல்ல குலத்தில் நல்ல பரம்பரையில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் இல்லை எண்ணாமல் எப்பொழுதும் கொடுப்பார்கள். கொடுக்கறதுங்கிறது ஒரு இயல்பான குணமாக இருக்கும். எந்த காரணமும் எதுவும் இல்லாமல் கேட்குறான்னா, தேவை இருக்கா கொடுனா, அது நமக்கு பயன்படுமா பயன்படாத, நாளைக்கு வேணுமா வேணாங்கிறலாம் இல்லை. இப்பொழுது ஒருவனுக்கு தேவையாக இருக்கா, அதை
கொடு என்று கொடுக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். உயர்ந்த குலத்தில் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு அது அவ்வாறு இருக்கும்னு சொல்லுகின்றார். அப்புறம் கொடுக்கறதுனால ஒரு சுகம் இருக்குது. நாமளே வைத்து அனுபவிக்கிறதுனால இருக்கக்கூடிய சுகத்தை விட கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய சுகம் மேலானது. ஆகவே அதை கொடுக்க வேண்டும்ங்கிறத சொல்கிறார் 5வது பாடலில். அது இந்த ஈதல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால துறவு வாழ்க்கையை விட இல்வாழ்க்கையானது மேலானது என்று அர்த்தவாதமாக இல்வாழ்க்கையை புகழ்ந்து சொல்லுகின்றார். ஏன்னா கொடுக்கறதுங்கிறது இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு தான் முடியும் என்று. 6வது குறளில் செல்வத்தை மறுமைக்கும் சேர்க்க உதவும் இடம். இந்த கொடுக்கறதுங்கிறது பணத்தை நம்ம அடுத்த லோகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போக முடியாது. பக்கத்து ஊருக்கு போகிறதுக்குனாக்கா சாப்பாடு பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போகலாம், பணத்தை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஏடிஎம் கார்டு எல்லாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அதை சுகலோகத்துக்கு மேல் உலகத்துக்கு அடுத்த உலகத்துக்கு எதையும் ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அங்கே நமக்கு தேவைப்படுமே, செலவுக்கு தேவைப்படுமேன்னா அது இங்கே நீ கொடுத்தேன்னா அங்கே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அதை சொல்லுகின்றார். கொடுக்கறதோட சிறப்பு மறுமைக்கு பயன்படும் என்பது. அதுக்கப்புறம் யாருக்கு எப்பொழுதும் உண்டி கொடுக்கிற பழக்கம், பிறருக்கு உணவு கொடுக்கறது இருக்கோ அவர்கள் ஒரு பொழுதும் உணவு இல்லாமல் துன்பப்பட மாட்டார்கள். வறுமைங்கிறது பசிங்கிறது உணவு கொடுப்பவனுக்கு வராதுன்னு சொல்கிறார். இது சிறப்பு. அப்புறம் கொடுக்காம ஈயாமையினால் வரக்கூடிய குற்றங்களை 3 குறள்களில் சொல்லுகின்றார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது இல்லைன்னா இங்கே சுகங்கிறது கொடுக்கறதுனால ஒரு சுகம் இருக்கு, அந்த சுகங்கிறது கொடுக்காதவனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். அப்புறம் 9வது குறளில் வாங்க இல்லை என்று பிக்ஷை எடுப்பதை விட இல்லை என்று இன்னொருத்தட்ட கையேந்தி நிற்கிறத விட கேட்பவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை இல்லைன்னு சொல்கிறது அது கீழானது, அது துன்பமானது என்று சொல்லுகின்றார். இறுதியாக இல்லைன்னு சொல்லுகின்ற நிலையை விட இறந்து போதல் மேலானது என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு குறளாக பார்க்கலாம். முதல் குறள். வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. ஈகைக்கு லட்சணம் சொல்கிறார். வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இல்லாதவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு, தனக்கென்று ஒரு பொருள் உடைமை இல்லாதவர்களுக்கு அடுத்த வேளை உணவுக்கு கூட இல்லாமல் இருப்பவர்கள். இந்த வறுமை வருதல் என்பது நம்முடைய முயற்சியின்மையினால் வரும், அதற்கு நாம காரணம். ஆனால் விதி என்று பலமாக இருக்கிற பொழுது அது தவிர்க்க முடியாததாக வரும். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், உழைக்க முடியாதுன்னா, உழைப்பதற்கு சக்தி இல்லை, என்ன பண்ணுறது? உழைக்காமல் எப்படி பொருள் வரும்? ஆதரிப்பவருக்கு ஆதரிப்பதற்கு மற்ற உறவுகள் இல்லை, அப்படி பார்க்குறோம். முதுமையில் வயதானவர்கள் 60-70 வயதாச்சு, உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லை, உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு வீட்டில் மகனோ மகளோ அல்லது வேறு உறவுகளோ எதுவும் இல்லை. இருக்குது, அது உருப்படியாக இல்லைன்னா, அல்லது இல்லவே இல்லை அப்படியும் பார்க்குறோம். அனாதைகளாக வயதான பிறகு ஒரு குழந்தை 2 குழந்தைன்னா அது விபத்தில் போயிடுச்சு, ஏதோ அகால மரணத்தில் இவர்களுக்கு முன்னாடியே இறந்து விட்டார்கள், அல்லது எங்கேயோ வெளிநாட்டு போயிட்டான் திரும்பி பார்க்கவே இல்லைன்னா, அந்த மாதிரி பல காரணங்களால் முதுமையில் ஆதரிப்பதற்கு ஆள் யாரும் இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக உழைத்தும் சம்பாதிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு பிக்ஷை எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை, இன்னொருத்தட்ட யார்ட்டையாவது கேட்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு இருக்குது. அல்லது இளமை இருந்தாலும் நோய் இருக்குது, நோயினால் வறுமைங்கிறது வரும். அது மாதிரி பல காரணங்கள் விதியினால் வரக்கூடிய காரணங்கிறது இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நாம் உழைத்து சம்பாதிக்கணும், அது நம்மளுடைய கடமை, பொறுப்பு. ஆனால் அதில் பல தடைகள் இருக்குது. விபத்துனால் கை கால் ஊனமாகலாம், அல்லது தீராத நோய் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி முதுமை இருக்கலாம். ஏதோ காலில் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னா, நாட்டில் பஞ்சம் இருக்குது. இப்போ எல்லாம் ஐடி கம்பெனியில் படித்தவனே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருக்கான்.
அப்படி இருக்கு பார்க்குறோம். 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தவனெல்லாம் திடீர்னு லே ஆஃப்னா போயிட்டு வா வீட்டுக்கு போயிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். அதனால் எப்போ வேலை இன்மைங்கிறது வருங்கிறது தெரியாது. இதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் இல்லை, யாரும் எதுவும் கொடுக்க முடியாது. அரசாங்கம் ஏதாவது ரேஷன் கொடுத்தா உண்டு. அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கின்றது. முக்கியமாக அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் விதின்னு தான் நம்ம பார்க்கிறோம். விதி சரியாக இல்லைன்னா நம்ம துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அதனால் நமக்கு வறுமையானது வரும். அப்புறம் இன்னும் சில இடங்களில் சொல்லியிருக்கு, முந்தின பிறவியில் யாருக்கும் நல்ல செல்வந்தனாக இருந்து யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் ஒருவன் இருந்திருந்தா, யாருக்கும் ஒரு வேளை சாப்பாடு போடாமல் இருந்திருந்தா, அடுத்த பிறவியில் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவான்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இருக்கிற பொழுது யாருக்கும் எதுவும் கொடுக்க, அந்த பின்னாடி இதிலேயே இந்த ஈகையிலே சொல்ல போகிறார். வறுமைங்கிறது வரும்னு சொல்கிறார், வறுமை வராதுன்னு சொல்கிறார். யார் கொடுப்பவர்களுக்கு வறுமை வராது. கொடுக்குற பழக்கம் இல்லாதவனுக்கு இப்போ செல்வம் இருந்தாலும் எதிர்காலத்தில் அவன் வறுமையில் பாதிக்கப்படுவான், அவனுக்கு வறுமை வரும்னா. அதனால் முந்தின பிறவியில் செல்வம் இருந்த பொழுது, வசதி இருந்த பொழுது யாருக்கும் எதிர்க்கும் செய்யாதவர்களுக்கு அடுத்த பிறவியில் உணவு கிடைக்காத துன்பமானது வந்து சேரும், விதியினால் வந்து சேரும். அதனால் சுற்றி இருக்க எல்லாருனாலையும் சாப்பிட முடியும், இவனால் சாப்பிட முடியாது. பணக்காரனே இப்பயே இருக்கா, அப்படி இருக்கான். பெரிய நோய் இருக்குன்னா அவனால் சாப்பிட முடியாது, லிக்யூடாக தான் குடிக்கணும், திரவமாக தான் குடி. சுற்றி இருக்க ஆள்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்கான், வீட்டில் வேலை பார்க்குற ஆள்லாம் நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு இருக்கா. ஆனால் இவருக்கு உப்பு இல்லாத கஞ்சி தான் சாப்பிடணும்னு இருக்குன்னா விதின்னு மோசமாக இருந்தாக்க வறுமை வரும். அதனால் ஏதோ ஒரு காரணத்தில் வறுமைக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிறதுங்கிறது ஈகை. எந்த பலனையும் எதிர்பார்க்காம, அதனால் மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்துங்கிறார். அப்படி எதிர்பார்த்து கொடுத்தாக்கா அது ஈகை அல்ல. அதனால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், எதிர்பாராமல் கொடுக்கணும், அதுதான் ஈகை ஆகும். வேறு எது ஈகையா? அதுதான் ஈகை ஆகும்னா என்ன அர்த்தம்? அதற்குத்தான் புண்ணியங்கிற பலனானது உண்டு. ஒரு பலன் கருதி கொடுத்தாக்கா நம்ம கொடுத்ததுக்கு பலன் வந்துடுச்சு, அது சரியாக போச்சு. அப்போ அதில் புண்ணியங்கிறது வரலை. திருஷ்டமாக ஒரு பொருள் வியாபாரம் பண்ணுறாருனா, பணத்தை கொடுக்குறார், பொருள் வாங்குறாருனா அது புண்ணிய காரியமானா? புண்ணிய காரியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு கொடுக்கல் வாங்கல், ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஒரு நன்மை இருக்குது. அது தர்ம காரியம், புண்ணிய காரியம் இல்லை. இப்போ பலன் எதிர்பார்க்காமல் கொடுக்குற பொழுது தான் அது புண்ணியமாக ஆகும். அதனால் அதுதான் ஈகை. அடுத்த பாடல், 2வது குறள். நல்லாரெனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லாரெனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. வாங்கிறது நல்லது என்றாலும் வாங்கிறது நல்லது இல்லைன்னா, அதில் நல்லாறு எனினும்னா நல்ல வழின்னு, அதனால் நல்ல பிரயோஜனம் கிடைக்கும். லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணால் கோடி கோடியாக பணம் வருதுன்னா அதனால் சுகமாக இருக்கலாம், எல்லா வாழ்க்கை வசதியோடு இருக்கலாம், 4-5 பங்களா கட்டி இருக்கலாம், கட்டில் மெத்தை என்னெல்லாம் நவீன வசதிகள் இருக்கோ எல்லாத்தையும் நல்லா அட்வான்ஸாக அனுபவிக்கலாம்னா, அது நாம் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாத்துக்கும் நல்ல செல்வம் இருக்கும், வறுமை இருக்காது. லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணால், இல்லை வேறு ஏதோ சட்ட விரோதமான முறையில் பணம் சம்பாதிச்சா அதனால் நன்மை ஏற்படும். அப்படின்னா அது நன்மை மாதிரி இருக்குமே ஒழிய அதனால் பாப்பம் வரும். இன்னும் இங்கே என்ன சொல்கிறார்? மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றுனா, இப்போ நல்லாருங்கிறது மோட்சத்தை அடைவதற்கான நல்ல வழியாக இருந்தாலும், இதை நீ வாங்கினேன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும்னா, எனக்கு மோட்சமே வேண்டாம், நான் யார்கிட்டையும் எதையும் பொருள் வாங்கி மோட்சம் அடையணுங்கிறது இல்லை. அதனால் கொளல் தீதுன்னா, மேலுலகம் கொடுக்கறதுனால உனக்கு சொர்க்கலோகம் கிடைக்காதுன்னா, எனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, கொடுக்கறதுங்கிறத கொடுப்பேன், கொடுக்கறது நல்லதுங்கிற. அதனால் அப்படி சொல்ல போகிறதில்ல, அப்படி யாராவது சொன்னாலும். அதனால் எனினும் அப்படின்னாக்க அப்படி சாஸ்திரத்தில் இல்லை. வாங்கிறதுனால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இல்லை. கொடுக்கறதுனால மோட்சமோ சொர்க்கலோகமோ கிடைக்காம போகும்னு சாஸ்திரத்தில் எங்கேயும் இல்லை. அப்படியே இருந்தாலும்னா, அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வாங்கிறது நல்லதல்ல, கொடுக்கறது தான் நல்லதுங்கிறது. அதனால் கொடுக்கணும். இன்றைக்கு எல்லாம் என்ன கிடைக்குங்கிறது தான் கணக்காக இருக்குது. இருக்கிறவனும் அப்படித்தான், இல்லாதவனும் அப்படித்தான். ரெண்டு பேருமே
வாங்கிறதுல தான் கணக்கு பார்க்குறாங்களே ஒழிய நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. கொடுக்கறதுல கவனம் இல்லை. ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறான். ரேஷன் கடையில் நமக்கு 1000 வருமானம், இல்லாதவர்கள் ஓகே, இருக்கிறவர்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் வேலை பார்க்குறார், அவருக்கு 1000 வேணும்னா ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லி இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆனால் வாங்கிறதுங்கிறது என்னவா இருந்தாலும் அது நம்முடைய பொருள்னா, ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கலாமா, ஓட்டுக்கு பணம் வாங்கலாமா வேண்டாமான்னா, நம்ம பணத்தை தானே திரும்ப கொடுக்குறான், வாங்கினா என்னங்கிறான், அதனால் வாங்கிக்கங்கிறான். நம்ம பணமாக இருந்தாலும் அது சட்டவிரோதமாக கொடுக்குறது. நமக்கு அதை கொடுக்குறான்னாக்கா திரும்ப நம்மள்கிட்ட இருந்து அதை எடுக்க தானே போகிறான். அதனால் அது வாங்கிறது இழிவு. நம்முடைய பணமாக இருந்தாலும் அது அவன் கொடுக்கறது சரியான காரணத்துக்கு இல்லை. நம்ம வேலை செஞ்சு பணம் கொடுத்தா அது நம்முடைய பணம். அது சம்பந்தமே இல்லாமல் ஒரு பணம் கொடுக்குறான்னா அது ஏற்பது இகழ்ச்சி. அதனால் பிறர் கொடுப்பதை வாங்கிறதுங்கிறது இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு இலவசமாக வாங்குதல். அதனால் எல்லாமே எதுவாக இருந்தாலும் இலவசம்னாக்கா அது நல்லது அல்ல. இதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பதில் செய்தாக வேண்டும். ஒன்று நேரடியாக கொடுத்து வாங்கினா அது தர்மம், இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் அதற்கு விலை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆகவே அதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வாங்குதல் தீது, வாங்கவே மாட்டேன்னா அப்படி தான் இருக்கணும். கொடுக்கறது நல்லது. கொடுக்கறதுனால பெரிய நஷ்டம் வரும், உனக்கே வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் போயிரும்னாலும் கொடுக்கறதுங்கிறது நல்லது. கண்டிப்பாக அதனால் ஒரு புண்ணியங்கிற பலன் வரும் நமக்கு. அது நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்த பாடல். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. இளன் என்னும் எவ்வம் உரையாமை. எவ்வம்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். துன்பத்தை தரும் சொற்கள். துன்பத்தை உரையாமைனா துன்பமாக இருக்குது, கஷ்டம் அப்படின்னு. இல்லை என்ற துன்பத்தை தரும் சொல். இவர் இன்மைங்கிறது ஒரு துன்பம், பொருள் இல்லை அப்படிங்கிறது, சாப்பாட்டுக்கு இல்லை என்பது ஒரு துன்பம். அந்த துன்பத்தை சொல்லாமை. இந்த இடத்துல இதுக்கு பல பொருள் கொடுக்குறாங்க. இளனென்னும் எவ்வம் உரையாமைங்கிறதுக்கு பரிமளகர் முதல் பொருளாக ஒரு பொருள் கொடுத்துருக்கிறார். அப்புறம் மற்ற உரையாசிரியர்கள் இப்படியெல்லாம் கூட பொருள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியும் பொருள் கொள்ளலாம்னு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இங்கே 4 பொருள் இருக்குது. இளனென்னும் எவ்வம் உரையாமைங்கிறதுக்கு 4 விதமான பொருள். எல்லாமே ஒரு பொருந்தக்கூடியது தான். இதில் ஒன்றும் தவறானது என்பது இல்லை, ஏற்புடையது அல்ல என்பது இல்லை. பிரதானமாக என்ன பொருள்னா, இளன் என்னும் எவ்வம் உரையாமை, யான் இல்லாதவன் என்னும் துன்பம் தரும் வார்த்தைகளை பிறரிடம் சொல்லாமை. எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறது, அல்லது ஒருத்தர் நம்மிடத்தில் இல்லைன்னு சொல்லி ஏதோ உதவி கேட்கிறார், உதவி பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவனுக்கு நான் தான் கொடுத்தேன்னா. ஒருத்தர் நம்ம இடத்துல அவனுடைய வறுமையை சொன்னதை பிறரிடத்தில் சொல்லாமல் இருக்கிறது. அவனுக்கு நான் தான் கொடுத்தேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு கேட்டால் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லி கொண்டா கொடுத்த புண்ணியம் போயிடும். கொடுத்ததுனால என்ன புண்ணியம் வருமோ அந்த புண்ணியம் போய்விடும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ஒருவன் நம்ம இடத்துல நான் இல்லாதவன், வறியவன், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் அதை நம்ம கொடுக்கணும். ஒன்று கொடுக்கறதுங்கிறது ஒன்று. அவன் இல்லை என்று கேட்டதை, அந்த கேட்ட விஷயத்தை இன்னொருத்தட்ட சொல்லக்கூடாது. நான் அவனுக்கு அந்த தானம் பண்ணியிருக்கிறேன், இந்த தானம் பண்ணியிருக்கிறேன், அதை கொடுத்துருக்கேன், இதை கொடுத்துருக்கிறேன், அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. அதனால் இல்லை என்னும் அந்த துன்ப மொழிகளை உரையாமை. அதுக்கப்புறம் கொடுத்தல். இந்த ரெண்டும் குலனுடையான் கண்ணே உல. நல்ல குடும்பத்தில், நல்ல குலத்தில், நல்ல பரம்பரையில் பிறந்து வந்தவர்கள் இதை ஒன்று செய்ய மாட்டார்கள், இன்னொன்றை செய்வார்கள். என்னது? ஈதல்ங்கிறத செய்வார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். இல்லை என்று சொன்ன வார்த்தையை பிறரிடம் சொல்ல மாட்டார்கள். அதனால் இதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் பார்த்தாக்கா, வறியவராக வந்தவர் இல்லை என்று சொல்லும் முன் ஈதல், அது ஒரு உயர்ந்த பண்பா. ஒருத்தர் நம்ம வாசலில் நின்னாலே அவன் ஏதோ கேட்டுதான் எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறார். அதனால் அவருடைய தேவை அறிந்து அவர் வாயை திறந்து கேட்பதற்கு தயங்கலாம். அப்படி கேட்காமலே கொடுக்கறதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு. அதனால் இளம் என்று எவ்வம் உரையாமை. கேட்க வந்தவன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவன் பொருளை கொடுத்து விடுதல்.
கிருஷ்ணர் குச்சேலருக்கு அப்படி தான் கொடுக்குறார். குச்சேலர் உதவி கேட்கணுன்னு தான் வர்றார். ஆனால் அவருக்கு உதவி கேட்கறதுக்கு மனசு இல்லை. நண்பன்ட்ட வர்றார், பேசுகிறார், சந்தோஷமாக இருக்கிறார். எனக்கு வறுமையில் இருக்கிறேன், குழந்தை 27 குழந்தை இருக்குது, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு எதுவுமே குச்சேலர் சொல்லலை. கிருஷ்ணரை பார்க்க வர்றார். கிருஷ்ணர் புரிந்து கொண்டு அவருக்கு அனுக்கிரகம் பண்ணுகின்றார். அப்படி கேட்டு வருபவன் கேட்பதற்கு முன்னாடியே அவன் தேடி வந்தாலே தேவை இருக்குன்னு புரிந்து கொண்டு கொடுக்கறது. உணவு நேரத்தில் வந்தானா உணவு கண்டிப்பாக தேவை இருக்கும்னு நாம் கேட்டு கொடுக்கறதுனா. அதனால் வறியவராக வந்தவர் இல்லை என்று சொல்லும் முன், அவர் இல்லைன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாமளா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்கறது உயர்ந்த பண்பு. இது ஒரு அர்த்தம். அப்புறம் இல்லை என்று இன்னொருவரிடம் சொல்ல தேவையில்லாத அளவு கொடுத்தல்னா, ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா நம்மக்கிட்ட அவருக்கு பொருள் குறைவாக இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறார். நம்ம என்ன கொடுக்குறோம், அவருக்கு எவ்வளவு தேவையோ போதுங்கிற நிறைவு வர்ற அளவுக்கு கொடுத்தா இன்னொரு ஆள்கிட்ட போக மாட்டார். அப்போ நம்மக்கிட்ட நம்ம ரொம்ப குறைவாக கொடுத்தோம்னாக்கா, சாப்பாடு போடுறோம்னா அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லி அரை வயிறுக்கு சாப்பாடு போட்டால் என்ன பண்ணுவார், பசியில் அடுத்த வீட்டுக்கு போய் நிற்பார். இப்போ கொடுக்குறவன் அவனுக்கு நிறைவாக எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கணும். நம்மிடம் கேட்ட பிறகு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறது உயர்ந்த பண்புடையவர்களுடைய, உயர்ந்த குடும்பத்தில் பரம்பரையில் வந்தவர்களுடைய தன்மைன்னு சொல்கிறார். அதனால் இல்லை என்று இன்னொருவரிடம் சொல்ல தேவையில்லாத அளவு, இளனென்று எவ்வம் முறையாமை, இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும். அதற்கு அப்புறம் யான் வறியவன் என்று சொல்லாமையும் வறியவர் என்று வந்தவர்க்கு இல்லை எண்ணாமலும் ஈதல்னா. அதனால் தன்னிடத்திலேயே இல்லை அப்படிங்கிறது இவன் வாயத்தோன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறவன் நிறைய வச்சுருப்பான். போய் கேட்டாக்கா, நம்மள்கிட்டே ஒன்றும் இல்லைங்க, நானே கடன் வாங்கி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிமா. அப்போ இல்லைன்னு இவனே சொல்லாமல் இருக்கிறது. இல்லை என்று கேட்க வர்றவங்கள்ட்ட அவன் கேட்க தான் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு கொண்டு என்ன சொல்லுவான், அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் கடனில் ஓடிக்கிட்டு இருக்குங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவான். இவன் புலம்புறதை பார்த்து இவனே பிச்சைக்காரனாக இருக்கா, வெண்ட போய் நம்ம என்ன கேட்குறதுன்னு போயிரு. அப்படி இல்லைன்னு நம்மளே வாயை திறந்து இல்லைன்னாலும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, இருக்கிறத கொடுக்கறது அப்படிங்கிறது பண்பு. நிறைய பேர் அப்படி இருக்கான். கடையில் போனாக்க, பிக்ஷைக்காரன் போனாக்க, முதலாளி இல்லை போயிட்டு, அந்த முதலாளி கல்லால் உட்காந்துருப்பான். முதலாளி இல்லை போயிட்டு அப்புறம் வாங்கம்மா, போட வேண்டியது ஒரு 2 ரூபா அவ்வளோதான். அவன் பிச்சை கேட்டு வந்திருக்கிறா, ஒரு 2 ரூபா போட்டாக்க போயிடுவான். அந்த 2 ரூபா கொடுக்க மனசு இல்லாமல் கல்லால் உட்காந்துருக்கிற ஆள் முதலாளி இல்லை போயிட்டு வாங்கம்மா, அவன் தான் முதலாளி. ஆனால் இல்லைன்னு நேரடியாக சொல்லாமல் முதலாளி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லுவான். அதனால் இல்லைன்னு வாயை திறந்து சொல்லாமல் இருக்கிறது ஒரு உயர்ந்த பண்பு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது உயர்ந்த பண்பு. அதனால் தன்னிடம் இல்லைன்னு யார்கிட்டையும் போய் நிற்கிறது இல்லை, கேட்டு வருவர்கள்ட்ட இல்லைன்னு சொல்வது இல்லாமல் கொடுப்பவர்கள் அப்படிங்கிற பல அர்த்தம் இருக்குது. எல்லாமே பொருத்தமான அர்த்தம் தான். சுருக்கமாக சொன்ன, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள், உயர்ந்த பண்புடையவர்கள் இல்லை என்ற வார்த்தையை சொல்வது இல்லை. அவர்கள் எப்பொழுதும் இயன்றவரை கொடுப்பார்கள். ஆனால் தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு பார்க்குறோம். ஆதிசங்கரர் கதையிலேயே ஒரு அந்தனர், ஒரு ஏழை வீட்டில் போய் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறார், பிக்ஷைக்கு போய் நிற்கிறார். அந்த வீட்டில் இருக்க அம்மாவுக்கு, அந்த ஒரு அம்மா தான் இருக்காங்க, அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. தேடி பார்த்து ஒரு காஞ்ச உலர்ந்த நெல்லிக்காய் இருந்ததாம். அவ்வளோதான் இருந்தது அவங்க வீட்டில் இருந்தது. உணவுப் பொருள்னு அவ்வளோதான் இருந்தது. ஆனால் ஒரு பிரம்மச்சாரி பையன் நிற்கிறான், உணவுக்கு நிற்கிறான், பிக்ஷை கேட்டு வந்திருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த காஞ்ச உலர்ந்த நெல்லிக்காயை எடுத்துக்கொண்டு போய் போட்டாங்களாம். அதுக்கப்புறம் சங்கரர் மகாலட்சுமியோட பிரார்த்தனை பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி அங்கே தங்க நெல்லிக்கனி மழை பெய்ய வச்சாருங்கிறது அப்புறம் அடுத்த கதை. ஆனால் அந்த பண்பு, அதான் பண்பாடு. இல்லைன்னாக்கா ஒன்றுமே வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிற ஆள் இருக்கிறான். ஆனால் தன்னிடம் இருந்தது ஒரே ஒரு காஞ்சி போன நெல்லிக்காய், அது தன்னுடைய சாப்பாட்டுக்கு ஆகும். அப்படி அதையும் இல்லைன்னு சொல்லாமல் இருந்ததை கொடுக்கறது அப்படிங்கிறது. அதுக்காக கடன் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லை, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் நாம் கடன் வாங்கி இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுக்கலாமாண்ணா, அது நம்மளை தெருவில் நிற்க வச்சுட்டு போயிடுவான். அது பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத ஒன்று. நம்மிடத்தில் இருக்கிறத கொடுக்கலாம். பட் கேட்டு வர்றாங்கன்னா நம்மளால் கொடுக்க முடிந்ததை என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு கொடுக்கலாம், அவ்வளோதான். நாம் இன்னொருத்தர் நான் கடன் வாங்கி
கொடுத்துட்டு அப்புறமா கொடுத்துரும், இல்லை ஜாமீன் கொடுக்கறது, அவர்கிட்ட போய் வாங்கிக்க நான் ஜாமீன் கொடுக்குறேன்னா அதெல்லாம் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறது. அப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லலை, விரலுக்கேற்ற வீக்கம் தான் சொல்லியிருக்கு. அதனால் தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம்னெல்லாம் கூட சொல்லி இருக்கிறார்கள். அதனால் கொடுக்கணும், நம்ம இடத்துல இருக்கிறத முடிந்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கறது, முடிந்த அளவு கொடுக்கறது. அடுத்த பாடல். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணுமளவு. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணுமளவு. இறக்கப்படுதல் இன்னாது அப்படிங்கிறார். இறக்கப்படுதல்னா கேட்கப்படுதல். அந்த ஒருத்தர் இறத்தல்னா கேட்கறது, ஒருத்தர் போய் பிக்ஷை கேட்கறது, எனக்கு எது இல்லை கொடுங்கன்னு கேட்கறது. அந்த கேட்கப்படுபவர் இருக்கிறாரே, அந்த கேட்கப்படுபவர் அப்படிங்கிறதா இறக்கப்படுதல்னா. அப்போ இறக்கப்படுபவர்னா கேட்கப்படுபவர்ங்கிற அர்த்தம். அந்த கேட்கப்படுதல் அப்படிங்கிறதும் இன்னாதுன்னா துன்பம் அப்படிங்கிறார். கேட்பவன் ஒரு துன்பத்தினால, அவனுக்கு வறுமையினால், கேட்பவனுக்கு இல்லைங்கிறது வறுமை, இல்லைங்கிற அந்த வறுமைங்கிறது அவனுக்கு துன்பம். கேட்பவனுக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அந்த துன்பத்தை பசியை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறான்னா அவனோட கேட்பவனுக்கு ஒரு பொருள் இல்லைங்கிறது துன்பம். கொடுக்கிறவனுக்கு ஒரு துன்பமா? கொடுக்கிறவனுக்கு துன்பம் என்னென்னா, ஐயோ கொடுக்குறோமேங்கிற துன்பம் இல்லை, கேட்பவர்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் துன்பமா அப்படி சொல்லியிருக்கு. அதனால் இறந்தவர் இன்முகம் காணும் அளவுனா இறக்கப்படுதல் இன்னாது. கொடுக்கிறவனுக்கு ஒரு துன்பம் இருக்குது, அந்த துன்பம் எப்போ நீங்கும்னா கேட்பவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை வாங்கின பிறகு அவர்களோட முகத்தில் ஒரு முக மலர்ச்சி வருமே, ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வருமே, அதை பார்க்கிற பொழுது தான் கொடுக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய துன்பம் நீங்கும்னா. இப்போ நல்ல கொடுப்பவன், நல்ல பண்புடையவன், கொடுக்கறதுங்கிறத இயல்பாக வைத்திருக்கிறவன் கொடுக்குறான். யாராவது நம்மகிட்ட கேட்டால் கொடுக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்குமா. அப்புறம் கேட்டு நின்றுட்டாரு, அவனுக்கு திருப்தியான அளவு, தேவையான அளவு கொடுக்கறது நம்மள்கிட்ட இருக்கோ இல்லையோ, அவனுக்கு வாங்குறதுனால அவன் சந்தோஷப்படுவானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுக்குறவனுக்கு மனசில் ஒரு வருத்தமாக இருக்குமா. அது வாங்கி அவர் அதில் திருப்தி அடைஞ்சிட்டார், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க அப்படின்னு அவர் வாங்கினவர் சொன்னாருன்னா அதுதான் இவருக்கு அவனுக்கு தேவையான அளவு நம்மளால் கொடுக்க முடிஞ்சிருக்கு, கொடுத்துட்டோம்னு ஒரு மனசில் இருக்க துன்பமானது போகும் அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் அந்த காலத்து கதை. இப்போ யார் நினைக்கிறா அப்படியெல்லாம்? ஆனால் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் பெரியோர்கள், முன்னோர்கள். கொடுக்கறதுங்கிறது ஒரு இயல்பான பண்பாக இருக்குது, எந்த கணக்கும் இல்லாமல் கொடுக்கறது, கேட்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கறதுங்கிறது மிக இயல்பான பண்பாக இருந்திருக்கிறது. அப்புறம் இல்லைன்னு சொல்கிறவர்களே குறைவாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விதியினால், இயலாமையினால் வேறு வழி இல்லாமல் கேட்கிற நிலைமை வருகின்றது. அப்படி போய் கேட்பவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அதனால் கொடுக்கறதுங்கிறதே ஒரு பெரிய தர்மமாக, அது ஒரு பெரிய சிறந்த பண்பாக கொண்டவர்கள். அவர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது தான் துன்பம், இல்லைன்னு சொல்கிறது துன்பம். கேட்பவர்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு கொடுக்க முடியாமல் போயிருமோன்னு நினைக்கிறது ஒரு துன்பம். அந்த நினைப்பு எப்போ போகும்னா வாங்குறவன் திருப்தி அடைஞ்சிட்டாக்கா போகும், அவருக்கு போகும். அதனால் வாங்குறவனுக்கு பொருள் இல்லைங்கிற பொழுது பொருள் வந்த உடனே துன்பம் போயிடுது. கொடுக்கிறவனுக்கு கொடுத்து அவன் வாங்கினவன் முகம் மலர்ந்த உடனே போய்விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 5. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசியாற்றல் ஆற்றுவார் ஆற்றல். ஆற்றுவாருங்கிறது தவம் இருக்கக்கூடிய துறவிகள். பசியை அடக்க வேண்டும் என்று, பசியை வெல்ல வேண்டும், உடம்புல பசி தாகம் ஏற்படுது, அதை வெல்லுதல். வேறு மனதில் காமம் குரோதம் ஏற்படுது, அதை வெல்லுதல், அதை அடக்குதல், கட்டுப்படுத்துதல், அதை ஜெயித்தல் என்பது துறவிகளுடைய தவம். துறவிகள் அதற்குத்தான் தவம் பண்ணுறாங்க. பசியை வெல்லுதல்,
ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு அது கிடைத்தா சாப்பிட்றது, இல்லைன்னா அதுவும் இல்லாமல் இருக்கிறது. அதான் விரதமாக இருக்கிறதுங்கிறது. உணவை படிப்படியாக குறைத்து கொள்ளுதல், அப்புறம் சமைத்த உணவுலேருந்து சமைக்காத காய்கறி, கீரைகள், பழங்கள்னு சமைக்காத உணவு சாப்பிட்றது, அதையும் குறைத்து கொண்டு 3 வேளையிலேருந்து 2 வேளையா, 2 வேளையிலேருந்து ஒரு வேளையா, ஒரு வேளை உணவும் சமைக்காத உணவாக இயற்கை உணவாக சாப்பிட்றது. அப்புறம் அதுலேயும் என்னென்னா அதையும் குறைத்து கொண்டு தண்ணீர் மட்டும் உண்டு கொண்டு சில காலம் இருக்கிறது, அதையும் குறைத்து கொண்டுனா உண்ணாமலே இருக்கிறதுங்கிறதெல்லாம் தபஸுலோட படிப்படியான நிலைகள்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லி இருக்குது. இப்போ இந்த பசியை வெல்லுதல், உடம்பை அதற்கு தயார்படுத்துதல், உடம்பை வருத்துறதுங்கிறதா தவம். தவங்கிறதே உடம்பை வருத்தி செய்கின்ற ஒன்று தான். நம்ம விரதம் முதலானவைகளை பார்க்குறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனா சாப்பிடாமல் இருக்கிறது, பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது, அது பழகிட்டாக்கா. தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, அதுவும் பழகிட்டான்னா. நிர்ஜலம்னா தண்ணீரும் கூட குடிக்காமல் முழுக்க ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கிறது. இது எல்லா மதத்திலையும் இருக்குது. இப்போ ரம்ஜான் நோன்பு இருக்கிறாங்க, வருஷத்தில் ஒரு மாதம் இருக்கிறதுன்னு அவர்கள் சில நியமங்கள் அவங்க மதத்தில் இருக்குது. இப்போ அதெல்லாம் எதுக்கு? நம்மளுடைய உடம்பு மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக செய்கின்ற சாதனை. நம்ம ஹிந்து தர்மத்தில் அது பல கோணங்களில் சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, 15 நாளைக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, சதுர்த்தியில் விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, அமாவாசை பௌர்ணமியில் சில நியமங்களை கடைபிடிக்கிறதுன்னு பல விதத்தில் விரதம் சொல்லி இருக்குது. அது இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு. துறவரத்தில் இருக்கிறவன் என்னன்னா முழு விரதம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் உண்றதுங்கிறதும், அது சில சங்கல்பங்கள் பண்ணி கொண்டு தர்ஷ பூர்ண மாசம்னு சொல்லியிருக்கு, கிருச்ச சாந்திராயணாதி விரதம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி இந்த பசியை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது துறவிகளுடைய பிரதான தர்மமாக இருக்குது. அதான் அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய தபோபலம்ங்கிறது எந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார்கள் என்பதில் தான் இருக்கின்றது. அதை விட அப்படி பசியை அடக்கி பசியை வெல்லுகின்ற துறவு வாழ்க்கையை விட பிறர் பசியை போக்குகின்ற இல்லற வாழ்க்கை மேலானது அப்படின்னு சொல்கிறார். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னா. இந்த துறவிகளுடைய ஆற்றல் பசியை அடக்கிறதுனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தவ வலிமை, பிறருக்கு அன்னதானம் கொடுக்கறதுனால ஏற்படுகின்ற வலிமையை விட மேலானது. அதை விட இதில் அதிகமான புண்ணியம் அப்படிங்கிற அர்த்தம். துறவிகள் தவம் பண்ணுறது அவர்களுடைய மேன்மைக்காக, ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் தானம் பண்ணுறது பிறருடைய மேன்மைக்காக. அதனால் அதை விட இது அதிக புண்ணியம் உடையதுன்னு ஒரு அர்த்தவாதமாக சொல்லுகின்றார். தமது பசியையும் பிறரது பசியையும் தீர்க்க மாட்டாத தவம் இருக்கும் துறவியின் வல்லமையை விட தமது பசியையும் பிறரது பசியையும் தீர்ப்பவராகிய இல்லறத்தாரது வல்லமை மேலானதாகும். அதனால் அதை விட இது உயர்ந்தது. அன்னதானம், அன்னக்ஷத்திரம் நடத்துறது, அன்னதானம் பண்ணுறது. அதனால தான் நம்ம வீட்டு விசேஷங்கள்லேயும் சரி, கோயில் முதலான பொது விசேஷங்கள்லேயும் எல்லா பூஜையினுடைய அங்கமாக அன்னதானங்கிறத வைத்திருக்கிறார்கள். கோயில் திருவிழானாக்கா கண்டிப்பாக அங்கே அன்னதானமானது இருக்கும். கும்பாபிஷேகம்னா முடிகிற போது அன்னதானம் இருக்குது. வீட்டில் விசேஷம்னா கூட முடிந்த பிறகு அன்னதானம்ங்கிறத பண்ணணும். பிராமணர்களுக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது நம்ம சொந்த குடும்ப விசேஷங்கள்லையும் நம்ம அதுக்கு என்ன செலவு பண்ணுறோமோ அதில் ஒரு பகுதி அன்னதானத்துக்குன்னு பண்ணணும். வீட்டில் விருந்து வைக்கிறதுனா சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும், ஏழைகள்லேருந்து எல்லாருக்குமே உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு நம்ம தர்மத்தில் இருக்குது. அது இல்லற தர்மத்தில், துறவு தர்மத்தை விட இந்த விஷயத்தில் இல்லற தர்மமானது மேலானது. அதனால் இல்லறவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம், பசியை அடக்கிறதுனால ஒரு துறவிக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட மிகுதியான புண்ணியம் அன்னதானம் கொடுக்கறதுனால ஒரு இல்வாழ்வானுக்கு கிடைக்கும் என்பது இந்த குறளின் பொருள். அடுத்த குறள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அற்றால் அழிபசி தீர்த்தர் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அற்றார் அழிபசி தீர்த்தல். அற்றார்னா எதுவும் இல்லாத வறியவர், ஒன்றுமே இல்லாமல் அற்று போனவர்கள். பொருள் அற்றார் வறியவர்.
அவருடைய பசியை தீர்த்தல் என்பது. அழிபசினா அனைத்தையும் அழிக்கக்கூடிய பசி, அதனால் அழிபசி. பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படின்னு பழமொழி இருக்கு. ஔவையார் பாடுறாங்க, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவமுயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும்னா. பத்தும் பறந்து போகும்னா என்ன பத்து? இந்த 10. இந்த 10 நம்ம வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுக்கு தேவையான 10. மானம், தன்மானம்ங்கிறது பசின்னா அடுத்தாள்கிட்ட கேட்டு போய் நிற்கிறோமே, அதுவே ஒரு அவமானம் தானே இல்லை. அதனால் அந்த தன்மானம் போகும், குலப்பெருமை போகும், படிப்பு போகும். வன்மை அப்படிங்கிறது வள்ளல் தன்மை, இவருக்கே இல்லைன்னா எங்கே கொடுக்கறது? அதனால் வள்ளல் தன்மை போய்விடும், அறிவு போய்விடும். பசி தாங்க முடியாமல் தான் திருட்டு முதலான குற்றங்கள் சமூகத்தில் நடக்கிறத பார்க்குறோம். நல்ல கல்விமானாக இருந்தாலும் அறிவுடையவனாக இருந்தாலும் அவனுக்கு சம்பாதிக்க முடியலேங்கிற பொழுது குறுக்கு வழிகளை பார்க்கின்றான், தேடுகின்றான். அறிவுங்கிறது போய் விடுகிறது. என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் சாப்பாட்டுக்காக இன்னொருத்தன் முன்னாடி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்காக அறிவை அடகு வைக்கிறதுன்னா இது சாப்பாட்டுக்காக. சொன்னால் ஒத்துக்கிட்டா தான் சாப்பாடு போடுவான்னு சொன்னால் அதனால் ஒத்துக்கிட்டேன்னா, அதனால் அது அறிவீனமாக இருந்தாலும் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் தர்மம் இல்லை என்றாலும் சாப்பாடு கிடைக்கும்னா ஒத்துக்கிட்டா தான் சாப்பாடு போடுவான்னா ஒத்துக்கிறத தவிர வேறு வழி கிடையாது, ஒத்துக்கொள்கிறார்கள்னா. அப்படி அறிவுடைமை போய்விடும். தானம் பண்ணுறது போயிடும். இவனுக்கே இல்லைன்னா எங்கே தானம் பண்ணுறது? பண்ணுகின்ற தவங்கிற முயற்சி அது போய்விடுகிறது. தாளாண்மைங்கிறது விடாமுயற்சி, அது போயிடுது. அப்புறம் காமம் அப்படிங்கிறது, மோகங்கிறதும் போய்விடுகிறது. சாப்பாட்டுக்கே இல்லைங்கிற பொழுது எங்கே காமுறுதல்? அதுவும் இல்லை. அதனால் இந்த 10 பசி வந்திட பறந்து போகும்னா. அதனால் அழிபசிங்கிற நம்முடைய அனைத்தையும் அழிக்கின்ற பசி. எது இல்லாமலும் இருந்தாரலாம். அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னா ஒரு வேளை இருக்கலாம், 2 வேளை இருக்கலாம். அப்புறம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறது? டிவி பார்க்காம செல்ஃபோன் பார்க்காம கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழகிறோம். சாப்பிடாமல் இருக்க முடியுமான்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் அது பசி வந்திட போகும். அப்படி பசியில் அனைத்தையும் அழிக்கின்ற பசியை தீர்த்தல் என்பது என்னென்னா, அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. செல்வம் வைத்திருக்கிறவன் தாம் வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்கு என்ன வழினா, என்னதான் பேங்க்கில் போட்டு வச்சாலும் இல்லை வீட்டில் பீரோவில் போட்டு வச்சாலும் திருடைய வந்து திருடிட்டு போயிடுறான். அல்லது எந்த விதத்துலேயே அரசாங்கமே அதிகமாக வரி போட்டு வாங்குது, ஏதோ ஒரு விதத்தில் வாங்கி விடுகிறது. இல்லை எதுவுமே இல்லைனாலும் அதை அப்படியே வச்சுட்டு நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோதான் கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் போகிற பொழுது ஒன்றையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அடுத்த ஜென்மாவுக்கு அடுத்த பிறவிக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்க பணத்தை கொண்டு போகணும்னா அதை பத்திரமா ஒரு சேஃப்டி லாக்கர். என்னென்ன எது சேஃப்டி லாக்கரு? பசியோடு இருக்கிறானே அவனுடைய வயிறு தான், ஏழையினுடைய வயிறு தான் சிறந்த சேஃப்டி லாக்கர்னா. பணம் இருக்கிறவன் தன்னுடைய பணத்தை பத்திரமா வச்சுக்கொள்வதற்கான சேஃப்டி லாக்கர் எதுனா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது தான். இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதா பெஸ்ட்டு சேஃப்டி லாக்கர். அது பத்திரமா எங்கே வந்து சேரும்? அடுத்த பிறவியில் அவனுடைய அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆயிரும். அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு அது தானாக வந்து சேர்ந்து விடும். ஏதோ எங்கேயோ ஸ்விஸ் பேங்கில் போட்டு வைக்கிறது வராது. கொள்ளையடித்து அங்கே கொண்டு போய் போட்டு வைக்கிறானே அது வராது. அந்த லோக்கல் பேங்க்கில் இருக்கிறது வராது. இந்த ஏழையினுடைய வயிற்றில் சேர்த்து வைக்கிறது, உணவாக கொடுத்து சேர்த்து வைக்கிறது தான் திரும்ப நமக்கு வந்து சேரும். அதனால் இல்லைங்கிற பொழுது கொடுக்கணும்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம். ரோட்டில் போகிறோம், பிக்ஷை அடிக்கணும்னு வர்றாங்க. நம்மள்கிட்ட ஒரு 2 ரூபா இருந்தால் 1 ரூபாயை குழந்தைகளை ஏதோ ஒன்று பிக்ஷைன்னு கேட்டு வந்தால் சாப்பாட்டுக்குன்னு கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கறது. 1 ரூபாயா இருக்கலாம், 2 ரூபாயா இருக்கலாம், 5 ரூபாயா 10 ரூபாயா, நம்ம இடத்துல என்ன இருக்கோ என்ன கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு கொடுத்தா அதுதான் திரும்ப நமக்கு பல மடங்காக வரும். அடுத்த பாடல். பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. யார் பகுத்து கொடுத்து உண்ணுகிறார்களோ, இருக்கிற பொழுது பங்கி தின்றால் பசி யாரும்லாம் சொல்லி இருக்குல்ல. அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கோ அதை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொடுத்து உண்ணுகின்ற பொழுது நமக்கு பசிங்கிறது எந்த காலத்திலும் வராது. அதனால் பசி எனும் தீப்பினா தீய பிணி, கொடிய பிணி
வறுமை என்பது தீண்டல் அரிது, திரும்ப நம்மிடத்தில் வந்து சேராது. யாருக்கு யார் இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணுகிறார்களோ, நான் எனக்கு மட்டும்தான் அப்படியே ரகசியமாக போய் சாப்பிட்டு வர்றதுங்கிறது இல்லாமல், இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும், ஒரு வடையாக இருந்தாலும் அண்ணன் தம்பியோ யார் கூட ஃப்ரெண்ட்ஸோ யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு சிறு துண்டு எடுத்துக்கொண்டாலும், அது அப்படி இருக்கிறவர்களுக்கு, உணவு தானம் செய்பவர்களுக்கு உணவு இல்லை என்ற நிலையானது ஒரு பொழுதும் வராது. தீண்டல் அரிதுன்னா, தீண்டுதல்னா பக்கத்தில் வந்து தொடர்றது, பக்கத்திலேயே வராது என்று அர்த்தம். அடுத்த பாடல். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். கொடுக்கிறது அப்படிங்கிறது பிறருடைய துன்பத்தை போக்குறதுங்கிறது மட்டுமல்ல, கொடுக்கறதுங்கிறது ஒரு இன்பம். அதான் சொல்கிறார், ஈத்துவக்கும் இன்பம்னா கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கே அது மேலானது. நம்மளாக சாப்பிட்றத விட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்குல்ல, அது சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு அல்லது ஏழை இல்லாதவர்களுக்கு 10 பேருக்கு கொடுத்து அவர்கள் வயிறார சாப்பிட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கறதே நமக்கு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மா வீட்டில் ரொம்ப குறைவான உணவாக இருந்தால் குழந்தைகளுக்கு கொடுத்து தான் சாப்பிடாமல் இருந்தாலும் குழந்தைகள் சாப்பிட்றத பார்க்குற பொழுது அம்மாவுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அனுபவிக்கிறத, அவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்கிறதே ஒரு மகிழ்ச்சியானது. அதனால் கொடுக்குற பொழுது பெறுபவர்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது, அவர்கள் அதனால் அடைகின்ற மகிழ்ச்சியை பார்க்கிற பொழுது அதுவே ஒரு இன்பமான ஒன்று. அது யாருக்கு தெரியாதுன்னா, அதனால் அறியார்கள்னா அவர்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் அதை செய்யாமல் இருக்கான்னா, ஏன் தான் தனக்குன்னு கஞ்சத்தனம் பண்ணி பொருள் சேர்த்து வச்சிருக்கிறானே, அடுத்த ஆளுக்கு கொடுக்காமல் சேர்த்து வச்சிருக்கிறானே, அவனுக்கு இந்த ரகசியம் தெரியலேன்னா. அவன் பணம் அவனுக்கு அனுபவிக்கிறான், அது ஒன்று. ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் சேர்த்து வச்சிருக்கிறானே, எதுக்கு சேர்த்து வைக்கிறான்? நாளைக்கு நமக்கு பயன்படும், நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறான். உண்மையிலேயே என்னென்னா, அதை பிறருக்கு கொடுக்குற பொழுது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நம்ம சேர்த்து வச்சு அனுபவிக்கிறத விட மேலானதுன்னு. அதை தெரியாதவன் தான் சேர்த்து வைக்கிறான். அதனால் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள்னா, தன்னுடைய உடைமைகளை, தாமுடைமைனா தம்முடைய உடைமைகளை, தம்முடைய சொத்துக்களை வைத்து இழக்கும்னா சேர்த்து வச்சு அப்புறம் ஒரு நாள் மொத்தமாக எவனோ கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான், எவனோ ஏமாற்றிட்டு போயிடுறான், அல்லது அது பயன்படாமலே போய் விடுகிறது. அப்படி சேர்த்த செல்வத்தை இழந்தவர்கள் வன்கணவர் அப்படின்னா கொடியவர்கள், அருள் இல்லாதவர்கள், பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனசு இல்லாதவர்கள். அவர்கள் என்னென்ன ஈத்துவக்கும் இன்பம் அறியார். ஈத்துவக்கும் இன்பம் தெரிஞ்சிருந்தால் கொடுத்துருப்பான், அவனுக்கு அது தெரியும். எப்பயாவது கொடுத்துருந்தா தானே தெரியும். யாருக்காவது கொடுத்தா அடுத்த சந்தோஷத்தை பார்க்குற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கிற அந்த சுக அனுபவம் இருந்தாக்கா மேலும் மேலும் கொடுப்பான். அது கொடுத்து பழக்கம் இல்லாதவனுக்கு கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சுகம் தெரியலை, அதனாலேயே அவன் கொடுக்காமல் இருக்கிறான். ஐயோ பாவங்கிற, ஐயோ பாவம். கருணை இல்லாமல் கருணையினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அறியாதவர்கள் தான் கருணை இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்த பாடல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது இல்லைன்னு கேட்கறத விட துன்பமயமானதுன்னா எது? இந்த மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். மேலும் மேலும் பணம் வேணும்னு சேர்த்து ஒரு குறை உணர்வோடு எவ்வளவு வாங்கினாலும் பத்தலை, எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பத்தலை, அல்லது எவ்வளவு பணம் இருந்தாலும் போதலேங்கிற எண்ணம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? எப்படியாவது அதை நிறைச்சிடணும்னா,
இந்த கஜானாவை நிறைக்கணும் அப்படின்னு, அல்லது பற்றாக்குறைங்கிற பற்றாக்குறை எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. அதனால் இன்னும் நிறையா, இன்னும் பணம் வந்தால், இன்னும் பணம் வந்தால், இன்னும் பணம் வந்தால் மனசில் நிம்மதி சந்தோஷம்னு யார் நினைக்கிறானோ, அப்படி நினைத்து தானாக தனியாக அனுபவிக்கின்றானோ, அதனால் தம்மிடம் உள்ள பொருளின் குறைவை நிறைக்க விரும்பி, அதனால் நிரப்பிய அப்படின்னாக்க குறைவாக இருக்குது, நம்ம இன்னும் நிரப்பணும், இன்னும் நிறையா சேர்க்கணும்னு நினைக்கிறவன், அல்லது நிரப்பி வைத்திருக்கக்கூடிய பொருளை கொடுத்தா குறைஞ்சு போயிருமே அப்படின்னு கொடுக்காம இவன் மட்டும் வச்சு வச்சு எவன் அனுபவிக்கிறானோ அவனுக்கு பிக்ஷை எடுக்கிறதுனால அந்த இரத்தல், ஏழ்மை, வறுமையினால் என்ன துன்பம் வருமோ அதை விட மோசமான துன்பமானது அவனுக்கு இருக்கின்றது, துன்பம் வரும்னு சொல்லுகின்றார். அதனால் நம்மிடத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிறது, மற்றவர்கள் பார்த்தா பொறாமைப்படுவார்களோ அப்படின்னு நினைக்கிறதே ஒரு துன்பம். அது மட்டும் இல்லை, அப்படி அவன் யாருக்கும் கொடுக்காமல் சேர்த்து வைக்கிறதுனால அவனுக்கு புண்ணியம் இல்லாமல் போகுது. ஆகவே அவன் எதிர்காலத்தில் வறுமையை அடைவான். கொடுக்காமல் பணத்தை சேர்த்து வைக்கிறவன் கடைசியில் ஒன்றும் இல்லாத வறுமையை அடைவான். அது ஒரு பெரிய துன்பம். அதனால் அப்படி சொல்கிறார். அதனால் இரத்தலை விட அது இரத்தலால் இறப்பவர்க்கு அப்போதைக்கு இழிவு மட்டும் உண்டாகும். இல்லைன்னு போய் பிக்ஷை கேட்குற பொழுது அந்த நேரத்துக்கு அது ஒரு அவமானம், அவ்வளோதான். மற்றபடி பிக்ஷை கேட்கறதுனால பாப்பம் வருங்கிறதெல்லாம் இல்லைன்னு போய் கேட்குறா. ஏற்கனவே செய்த பாப்பத்தினுடைய தான் கேட்குற நிலைமை வந்திருக்கு. அப்படி போய் கேட்கற பொழுது அதனால் ஒரு அவமானம், ஒரு துன்பம், கஷ்டம் இருக்குது. இப்படி நம்ம வாழ்க்கை மோசமாக இருக்கேங்கிற ஒரு துன்பம் மட்டும்தான். ஆனால் சேர்த்து வைத்தவன், லோபத்தினால் கொடுக்காதவனுக்கு அவன் கஞ்ச பிசினாரி, யாருக்கு ஒன்றும் கொடுக்கவே மாட்டான் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் இகழ் தானே. கொடுக்காதவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், கொடுக்குறவனை பற்றியும் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும், கொடுக்காதவனை பற்றியும் தெரியும். கொடுக்குறவனுக்கு புகழ் இருக்கும், எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை இருக்கும். வருகிறார் கொடை வள்ளல் வருகிறார்மா பாராட்டுவான், மரியாதை இருக்கும். அவர் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி உரிய மரியாதை இருக்கும். கொடுக்கலைன்னா என்னது, அவன் கஞ்ச பிசுறாரு, யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான்னு எச்ச கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டான்னா. கையில் சாப்பிட்டு இருக்கிற போது காக்கா வந்தால் துரத்துனா கையில் இருக்க பருக்கையெல்லாம் போய் விழுந்து காக்கா சாப்பிட்ரும்னா. அதனால் எச்ச கையால் காக்கா கூட ஓட்டாத ஆள் அப்படின்னாக்கா அது ஊருக்கே தெரியும். அது ஒரு அவமான நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, அவன் அப்படி கொடுக்காமலே வச்சிருக்கிறதுனால அவனுக்கு எதிர்காலத்துக்கு புண்ணியம் வரப்போகிறதில்லை. ஆகவே அந்த செல்வம் அவனுக்கும் பயன்படாமல் எதிர்காலத்தில் வறுமையாக வந்து சேரும். அதனால் வறுமை வந்து சேரும். அதனால் இப்போ வறுமையில் இருக்கிறத விட செல்வமாக இருந்து கொடுக்காமல் இருக்கிறது அதிக துன்பமயமானது. இப்போ வறுமையில் இருக்கிறவனுக்கு அது ஒரு பாப்பத்தினுடைய விளைவாக இருக்குது. அந்த பாப்பம் அனுபவித்தா அந்த வறுமையானது போய்விடும். ஆனால் புண்ணியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்து அதை பண்ணாமல் இருக்கிறவனுக்கு எதிர்காலத்தில் வறுமையானது வந்து சேரும். இந்த புண்ணியம் போயிட்டாக்கா இவனுக்கும் பிச்சை எடுக்கிற நிலமை வந்துடும். அந்த நேரத்தில் உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்கிற பொழுது இவன் 4 பேருக்கு உதவி இருந்தால் இவனுக்கு ஒரு வறுமை கஷ்டம் வர்ற பொழுது உதவுறதுக்கு 4 பேர் வருவாங்க. கொடுத்து இல்லாமல் போயிட்டா நம்ம ஏதாவது கொடுக்கலான்னு 4 பேர் கொடுப்பதற்கு உதவி செய்கிறதுக்கு வருவாங்க. இருக்கிற பொழுது அகங்காரமாக திமிராக யாருக்கு எதுவுமே கொடுக்காமல் இருந்தான்னாக்க இல்லாமல் போட பொழுது என்ன சொல்லுவான், அவனுக்கு வேணும்டா, வச்சுட்டு அவனை ஆட்டம் போட்டான்ல, அதனால் அவனுக்கு அது வேணும் அப்படிம்பான். கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அவன் அதை அனுபவிக்கட்டுன்னு மற்றவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் அனுபவிக்கிறத, அவன் துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறத வேடிக்கை பார்ப்பான். அவனுடைய அகங்காரத்துக்கு திமிருக்கு அவன் இது அனுபவிக்கிறான்னு சொல்லுவான். ஆனால் வறுமை நீங்காது. வறுமை நீங்கிறதுக்கு வழி இல்லாமல் போய்விடும். அடுத்த குறள் 10. சாதலின் இன்னாதது இல்லை, இனிததுவும் ஈதல் ஈயா கடை. சாதலின் இன்னாதது இல்லை, இனிததுவும் ஈதல் ஈயா கடை. சாதலின் இன்னாதது இல்லை. சாதல்ங்கிறது ஒரு துன்பமானது. மரணம்ங்கிறது யாராக இருந்தாலும் எந்த வயதில் வந்தாலும் மரணம்ங்கிறது, இறப்புங்கிறது துன்பமயமானது. அதை விட துன்பம் என்னன்னா, கொடுத்து பழகினவனுக்கு கொடுக்க முடியாத நிலை வர்றது. கொடுக்க முடியலையே நினைக்கிறதே அவனுக்கு ஒரு துன்பமாக. இன்னும் யாராவது கேட்டா, ஐயோ கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறது மரணத்தை விட துன்பமானது
நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி நல்ல மனது இருந்தவர்கள் இருக்கிறார்கள். கொடுக்கறதுங்கிறது ஒரு இயல்பான பண்பாக கொண்டு கேட்டு கொடுக்கறது இல்லை, கேட்காமலே கொடுக்கறது, தேடி போய் உதவி பண்ணுறது, இல்லாதவர்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கறது, அப்படி கொடுக்கறதுக்காகவே கடுமையாக பணம் சம்பாதிக்கிறதுனா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணும், கடுமையாக உழைக்கணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும். அது பணத்தின் மேலே இருக்க ஆசையாக இல்லை, அதை வைத்து நிறையா தர்மம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படணும். அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படலாம், பணத்தின் மேலே ஆசை இருக்கக்கூடாதுங்கிறான். பணத்தின் மேலே ஆசை இருந்தால் பணத்தை பார்த்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறது என்னது? நிறைய கடுமையாக உழைச்சி, நல்லா படித்து, நல்ல மார்க் வாங்கி, நல்ல வேலைக்கு போய், நல்லா பிஸ்னஸ் பண்ணி நிறையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படணும். அது நல்ல ஆசை, தப்பே இல்லை. நிறையா ஆசைப்பட்டு நிறையா பணம் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு அந்த பணத்தை எதுக்குன்னா நாமளே வச்சு அனுபவிக்கிறதுக்கு, ஊர் ஊராக சுற்றுறதுக்கு, வெளிநாடு போய் சுற்றுறதுக்கு, கண்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அதுக்கு இல்லை. இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னா, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு, 4 பேர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக சம்பாதிக்கணும். ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க கடுமையாக உழைச்சி படித்து ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறான்னா அதனால் அவருக்கு லாபம் வர்றது ஒன்று. ஆனால் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறான்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறார் அப்படிங்கிறது, இவனால் 1000 குடும்பம் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காரியம் தானே. அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படணும், அப்படி கொடுக்கணும். அதனால் பெரிய பெரிய பணக்காரர்கள் பல விதத்தில் அவர்கள் உழைக்கிறார்கள், உழைத்து பணம் சம்பாதிக்கிறார், நிறைய புதுசாக தொழில் தொடங்குகிறார்கள். அப்போ அந்த தொழிலினால் பல 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அது ஒரு புண்ணியம்தான். வேலைக்காக வேலை வாங்குகிறான், பணம் கொடுக்குறான், சம்பளம் கொடுக்குறான், அது வேறு. ஆனால் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான. நல்ல அறிவு திறமை உடையவர்கள் அதை மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி பொருள் ஈட்டுவதற்கு செலவு பண்ணணும். அப்புறம் அப்படி கொடுத்தவன் கொடுத்து பழகினவனுக்கு ஒரு நாள் ஏதோ விதியினால் வறுமை வந்தால் கொடுக்க முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற பொழுது அது மரணத்தை விட துன்பமானது அப்படிங்கிறார். அதனால் அத்தகைய இரத்தலும் வறியவர்க்கு ஒன்றை கொடுக்க இயலாத பொழுது இன்பம் தருவதாகும். மரணமே இன்பம் தரும்னு நினைக்கின்றார். அது ஈகையினுடைய சிறப்பு. அதனால் இப்படி கொடுக்கிறது, ஈகைங்கிறது ஒரு உயர்ந்த சிறந்த பண்பு. இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் கடைபிடிக்க வேண்டிய, வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பண்பு. முன்னாடி ஆரம்பத்தில் அரண் வலியுறுத்தல், அதுக்கு பிறகு இல்வாழ்க்கையினுடைய தர்மத்தை சொல்கிற பொழுது இயல்புடைய மூவர்க்கும்னு சொன்னார். தன்னை சார்ந்திருக்க பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் அல்லது தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, உறவுகளுக்கு கொடுக்கறதுங்கிறது இல்வாழ்க்கையினுடைய ஒரு தர்மம். ஆனால் எதுவுமே இல்லாதவர்களுக்கு, தம்முடன் நேரடியாக தொடர்பு இல்லாதவர்களுக்கு, அந்நியர்களுக்கு, 3ஆம் மனிதர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இல்வாழ்க்கையினுடைய சிறந்த தர்மங்களில் ஒன்று. அதனால்தான் இல்லறவியலுடைய கடைசியாக வருது. பல நல்ல தர்மங்களை சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்த அதிகாரம் புகழ். இப்போ புகழை சம்பாதிக்கிறதுங்கிறது இந்த ஈகை முதலானவைகளால் ஏற்படக்கூடியது. அதனால் இந்த இல்வாழ்க்கையில் இருந்து கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகளில் இந்த ஈகைங்கிறது இங்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதுல இறுதியான பண்பாக இருக்குது. அடுத்த பண்பு புகழ். அது புகழ் ஒரு இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான ஒன்றுன்னு அடுத்த அதிகாரத்தில் சொல்ல போகிறார். ஆனால் நற்பண்புகளில் மற்ற நம்ம உறவுகளுக்கு உதவுறதுன்னு ஒன்று, உறவில்லாத மனிதர்களுக்கும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறது. அப்படி கொடுக்கறதுங்கிறதே ஒரு இயல்பாக பண்பாக ஆக்கி கொள்ளுதல் என்பது அறிவுடைமை. அது ஒரு புண்ணியம். அது சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒன்று. அந்த புண்ணியம்லாம் நமக்கு தேவை. அதுதான் நம்முடைய ஒரு தனிப்பட்ட ஜீவனை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்கு. ஏன்னா எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் இந்த உலக வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது. இப்போ நாம் இருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம், அறிவு, படிப்பு, திறமை எல்லாமே இந்த பிறவிக்கு மட்டும்தான். இந்த பிறவியில் அது பயன்படுது. போய் சேர்ந்துட்டோம்னா அடுத்த பிறவிக்கு இதெல்லாம் கூட வராது. இப்போ அடுத்த பிறவிக்கு கூட வர்றது என்னது? நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அறிவு, இப்படி கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய புண்ணியம். அந்த தர்மம் புண்ணியம்தான் நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய அடுத்தடுத்த பிறவி வாழ்க்கை மேலே போவதற்கு சாதனமாக இருக்கக்கூடியது. அதனால்
நிறைய பணம் சம்பாதிக்கணும். எதுக்காக? கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கணும். அதனால் கொடுக்கறதுங்கிற ஒரு உயர்ந்த பண்பை ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி 10 குறள்களில் முதல் குறளில் ஈகையினுடைய லட்சணம் சொன்னார். பலனை எதிர்பாராமல் இல்லாதவர்களுக்கு கொடுத்தல். அப்புறம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய சிறப்பு, உயர்வு, மேன்மையை 2வது பாடல்லேருந்து 7வது பாடல் வரைக்கும் சொன்னார். புண்ணியமானது கிடைக்கும். அப்புறம் 8, 9, 10 3 பாடல்களில் கொடுக்கலைனா வறுமை வரும். இப்போ நமக்கு செல்வம் இருக்கலாம், கொடுக்கிற பண்பு பழக்கம் இல்லை என்றால் இந்த செல்வம் போய் வறுமை வரும், துன்பம் வரும். அது அடுத்த பிறவியில் நமக்கு வறுமையாக, துன்பமாக, கெடுதலாக அமையும். அது குற்றம். அது 3ஐயும் சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஈகை ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே கமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.